புத்தாடைகள் வாங்கக்கூடியவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். முஹர்ரம் என்று சொன்னாலே அதில் எதை பேசுவோம் தெரியுமா? ஹிஜ்ரத்தை பேசுவோம், ஆஷூரா தாசுஆவை பற்றி பேசுவோம், கர்பலாவை பற்றி பேசுவோம். இவைகள் அனைத்துமே தியாகத்தை மையமாக கொண்டதாகத்தான் இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு உடுத்த உடையோடு, சில கட்டங்களில் ஆடைகள் கூட அலங்கோலமாக, சில அரைகுறை ஆடைகளோடு மானங்களை மறைத்து ஹிஜ்ரத்து போன வரலாறு கூட இருக்கிறது. முஹர்ரம் என்பது புத்தாண்டு. இதில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவரவர்களுடைய புத்தாண்டை பட்டாசுக்கள் கொளுத்தி வெடி போட்டு ரத்திஞ்சா போட்டு இன்னும் என்னென்னலாம் இருக்கிறதோ அதையெல்லாம் செலவழித்து அவர்களுடைய புத்தாண்டை அவர்கள் வரவழைக்கிறார்கள். நாம் நமது புத்தாண்டை எப்படி வரவழைக்க வேண்டும் தெரியுமா? தியாகத்தை ஞாபகப்படுத்தார்கள். இஸ்லாம் அவர்களை விட தகுதியானவங்க நாங்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? இவங்க நோன்பு பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்களா இல்லையா? அவர்களை விட தகுதியானவர்கள் நாங்கள் தான், நாங்களும் நோன்பு பிடிப்போன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிவாயத்தில. மாறாக கர்பலாவை பற்றி பேசினால் சில பேர் சொல்கிறாங்க, இவர் ஒருவேளை ஷியாவாக இருப்பாரோ. கர்பலாவை பற்றி ஆழமாக பேசக்கூடிய நேரத்தில் சில பேர் ஷியாவாக இருப்பாங்களோ. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பான், ஊர் வாயை மூட முடியாது. People come to him, come to the way of Sultan Rabia, most honored one and most glorified one, most praised one in divine presence, Sayyidina Muhammad sallallahu alaihi wasallam. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hamdan liman khalaqal insan wa 'allamahul bayan. Assalatu wassalamu ala rasulillah wa ala alihi hizbillah wa ashabihi jundillah wa ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. وقال الله تبارك وتعالى أيضا وذكرهم بأيام الله. صدق الله مولانا العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. وقال أيضا إن عاشوراء يوم من أيام الله فمن شاء صامه ومن شاء تركه أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني وبسيدنا الشيخ أبو الحسن علي الشاذلي رضي الله عنهما شيخا ومرشدا. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்பாலிப்பானாக. ஆமீன். சங்கிக்கும் பெருமதிப்புக்குரிய உலமாக்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, மாணவ மணிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நம் அத்துணை பேர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன்.
ஹிஜ்ரி 1446 ஆண்டை எதிர்பார்த்து ஹிஜ்ரி 1445 ஆண்டினுடைய கடைசியில் நாம் இருக்கிறோம். புது வருடத்தை வரவழைக்க வேண்டும். அதில் புது ஆடைகளை எல்லாம் அணிந்து குதூகலமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சில பேர், இல்லை புத்தாடைகள் எதுவும் அணிய தேவையில்லை, எல்லா நாட்களை போன்றுதான் இந்த நாளும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு கூட்டம். எப்படி இருந்தாலும் கூட புது வருஷம் என்று வரக்கூடிய நேரத்தில் நாம் கொண்டாடுவதா அல்லது அதை சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வதா என்று பார்த்தால், முதலில் நாம் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை கடந்து மௌத்தின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. மௌத்து நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. ஹிஜ்ரி 1445 முடிந்து 46 தொடப்போகின்றோம் என்று சொன்னால், நாளைக்கு மௌத்து வந்து விடுமோ, நாளை மறுநாள் நமக்கு மௌத்து வந்து விடுமோ என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு புத்தாடை அணிய வேண்டும் அல்லது அந்த வருடத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்பது அல்ல. புத்தாடைகள் வாங்கக்கூடியவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். முஹர்ரம் என்று சொன்னாலே அதில் எதை பேசுவோம் தெரியுமா? ஹிஜ்ரத்தை பேசுவோம், ஆஷூரா தாசுஆவை பற்றி பேசுவோம், கர்பலாவை பற்றி பேசுவோம். இவைகள் அனைத்துமே தியாகத்தை மையமாக கொண்டதாகத்தான் இருக்கிறது. தியாகத்தை மையமாக கொண்டதாகத்தான் அமைந்திருக்கிறது. புத்தாடை வாங்கி அணியக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. அப்படி அணியக்கூடியவர்கள், புது வருஷத்துக்கு புது உடுப்பு போடணும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இந்த முஹர்ரத்தினுடைய மகத்துவத்தில் உள்ளதுதான் தியாகம். இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஆண்டின் கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம் தியாகத்தினுடைய மாதம். வருடத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம் தியாகத்தினுடைய மாதம். நாம் அந்த தியாகத்தை எடுத்து பார்த்து புத்தாடை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது என்பது சிறந்தது. நான் உடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. புது வருஷத்தில் புதிய உடுப்பு உடுக்கக்கூடாதா? நான் உடுக்கக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. அணியலாம் தாராளமாக. ஆனால் புது வருடத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ புது உடுப்பு உடுப்பதல்ல, தியாகத்தை ஞாபகப்படுத்துவது. சஹாபாக்களுடைய தியாகம், தாபிஊன்களுடைய தியாகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம். இந்த ஹிஜ்ரத்து எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொன்னால், பொதுவாக ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒவ்வொரு புத்தாண்டு இருக்குது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சித்திரை மாதம் ஒரு புத்தாண்டு. பௌத்த மதத்தை சார்ந்தவர்களை எடுத்துக்கொண்டால் துர்த்து என்று சொல்லக்கூடிய மாதம் அவர்களுக்கு புத்தாண்டு. கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஜனவரி புத்தாண்டு. இஸ்லாமியர்களுக்கு முஹர்ரம் என்பது புத்தாண்டு. இதில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவரவர்களுடைய புத்தாண்டை பட்டாசுக்கள் கொளுத்தி வெடி போட்டு ரத்திஞ்சா போட்டு இன்னும் என்னென்னலாம் இருக்கிறதோ அதையெல்லாம் செலவழித்து அவர்களுடைய புத்தாண்டை அவர்கள் வரவழைக்கிறார்கள். நாம் நமது புத்தாண்டை எப்படி வரவழைக்க வேண்டும் தெரியுமா? தியாகத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். இஸ்லாம் தியாகத்தின் மூலமாக ஒவ்வொரு சஹாபாக்களும் தன்னால் முடிந்த அளவுக்கு தியாகத்தை வெளிப்படுத்தித்தான் இன்னைக்கு நானும் நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம். சும்மா புது உடுப்பு உடுத்தி நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அதற்கு 2 நாள் இருக்குது, பெருநாள் இருக்குது, 2 பெருநாள் இருக்குது. தாராளமாக புது உடுப்பு உடுங்க, தாராளமாக சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அந்த 2 நாள் இருக்குது. முஹர்ரம் புத்தாண்டை என்பது அப்படி என்ஜாய் பண்ணுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதா என்றால் இல்லை. தியாகத்தை ஞாபகப்படுத்த வரக்கூடிய கஷ்டங்களை நாம் முகம் கொடுத்து அதை கடந்து வெற்றிகரமாக சோதனைகளை சாதனை படைப்பதற்குண்டான ஒரு ஏற்பாடு தான் இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வினுடைய நோக்கம். செங்கைக்குரியவர்களே, ஹிஜ்ரத் என்று சொன்னால் நம்ம ஹிஜ்ரி ஆண்டு தானே சொல்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம் போதும்.
சஹாபாக்களை எடுத்துக்கொள்ள தேவையில்லை, கியாஸை எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் முஹர்ரத்தை புத்தாண்டாக எடுக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தை நீங்கள் புத்தாண்டாக எடுத்துக்கொள்ளுங்கள், முஸ்லீம்களுடைய ஆண்டின் ஆரம்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கவில்லை. மாறாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இந்த ஏற்பாடை செய்தார்கள். அவர்கள் தன்னுடைய மந்திரிமார்களை எல்லாம் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது, புத்தாண்டு இருக்குது, புது வருஷம் இருக்குது, கணக்கு இருக்குது. முஸ்லீம்களுக்கு என்று ஒரு நாளை, ஒரு மாதத்தை நாம் புத்தாண்டாக தயார் செய்து கொண்டால் எப்படி இருக்கும்? எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, சரி நல்லது தானே, எடுத்துக்கொள்வோம். எதை எப்படி எடுப்பது? ஒவ்வொரு சஹாபாக்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை, அந்த பிறப்பை வைத்து நம்முடைய ஆண்டினுடைய ஆரம்பமாக எடுத்துக்கொள்ளலாமா? இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது இல்லவா 40வது வருஷம், அந்த 40வது வருஷம் கிடைச்ச மாசத்தை முதல் மாதமாக நாம் எடுத்துக்கொள்வோமா? இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான தினத்தில் அந்த மாதத்தை நாம் முதல் மாதமாக எடுத்துக்கொள்வோமா? இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒன்று சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போனாங்களா இல்லையா? அந்த ஹிஜ்ரத்தினுடைய மாதத்தை நாம் ஹிஜ்ரி ஆண்டாக, முதல் ஆண்டாக நாம் மாதமாக எடுத்துக்கொள்வோமே என்று சொன்ன நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னன்னா, இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இஸ்லாம் அபாரமான வளர்ச்சி, உலகம் முழுவதும் இஸ்லாம் வளருவதற்கு காரணமாக இருந்ததே இந்த ஹிஜ்ரத்து என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ஹிஜ்ரத்து திடீரென்று ஏற்படுத்தப்பட்டது ஒன்று அல்ல. திடீரென்று அல்லாஹ் பல நபிமார்களுக்கு ஹிஜ்ரத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். எப்படி? அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை நபிமார்களுக்கு அறிவிக்கிறான், ரசூல்மார்களுக்கு அறிவிக்கிறான். அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எத்தி வைக்கும் பொழுது அவர்களுக்கு எதிர்ப்புகள் வருகிறது. காஃபிர்கள், எதிரிகள் எதிர்க்கிறார்கள், தாக்குகிறார்கள், அடிக்கிறார்கள், கொலை மிரட்டல்கள், கொலை செய்கிறார்கள், துரத்துகிறார்கள், நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறார்கள். இப்படி அசௌகரியங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் 2 வழிகளை கையாளுகிறான். ஒன்று, அந்த நபியை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் எடுக்கிறான், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான், எதிர்த்தவர்களை அல்லாஹ் அழித்தான். இது ஒரு வழிமுறை. இன்னும் ஒரு வழிமுறை, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களுக்கு அறிவிக்கிறான். அவங்க ஏற்றுக்க இல்லையா, சரி அப்போ நீங்கள் இந்த ஊரை விட்டும் நீங்கள் இன்னொரு ஊருக்கு போயிருங்க. இதுதான் ஹிஜ்ரத்து. ஹிஜ்ரத் என்று சொன்னால் தான் பிறந்த இடம், பிறந்த வீடு, பிறந்த ஊர், தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வீடு, தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உடுத்த உடையோடு, சில கட்டங்களில் ஆடைகள் கூட அலங்கோலமாக, சில அரைகுறை ஆடைகளோடு மானங்களை மறைத்து ஹிஜ்ரத்து போன வரலாறு கூட இருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல இந்த ஹிஜ்ரத்து என்ற பயணம். தன்னுடைய தான் பிறந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதே, ஊடு கட்டி போகிறதே நமக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்கும். பிறந்த ஊர் அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்து, எல்லாவற்றையும் துறந்து ஒரு ஊரிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். இந்த தியாகத்தை மேற்கோள் காட்டி ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபி பட்டம் வெளிரங்கத்தில் கொடுக்கப்படுகிறது. ஏன் நான் வெளிரங்கம்னு சொல்கிறேன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க நபி இல்லையான்னு சில பேர் கேட்குறாங்களா? இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலமுல் அர்வாஹிலேயே நபி என்பதை நிறைய வசனங்களின் மூலமாக நிரூபிக்கலாம். இப்பொழுது அதுக்கு நேரம் அல்ல. வெளிரங்கத்தில் எல்லா நபிமார்களுக்கும் பெரும்பாலும் 40வது வயசில் அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தானா இல்லையா? அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நுபுவத்தை 40வது வயசில் கொடுக்கிறான். அந்த நுபுவத்தை பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகைத்தவர்களாக, பயந்தவர்களாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்தது. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒருவர் இருக்கிறார், ஒரு நல்லவர் இருக்கிறார், ஒரு வேதம் படித்தவர் இருக்கிறார், ஒரு ஃபாதிரி இருக்கிறார், அவரிடத்தில் ஒரு ஆலிம்சா இருக்கிறார்.
அவரிடத்தில் போய் நாம் இந்த விவரங்களை சொல்வோம். அவங்கள்ட்ட போகிறாங்க. அவங்க எல்லா விவரத்தையும் கேட்டு சொன்னாங்க, உங்களை இந்த ஊர் மக்கள் இந்த ஊரை விட்டும் அடித்து துரத்துவார்கள். எப்பொழுது? நுபுவத்து அப்பந்தான் நுபுவத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பகிரங்கப்படுத்தவும் இல்லை. நான் நபி, நான் ரசூல், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தவும் இல்லை. வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்தில் சென்று சொல்ல கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த அம்சங்களை எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னாங்க, இந்த ஊர் மக்கள் உங்களை அடித்து துரத்துவார்கள், இந்த ஊரை விட்டுமே விரட்டிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இந்த மக்களா என்னை அடித்து துரத்துவார்கள்? என்னை அல் அமீன் என்று அழைக்கிறார்கள், அஸ்ஸாதிக் என்று அழைக்கிறார்கள். உண்மையாளர், நேர்மையாளர், நியாயமாக இருக்கக்கூடியவர், தர்மமாக வாழக்கூடியவர், எல்லோருக்கும் அறம் செய்யக்கூடியவர், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதவர், அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எடுத்து நடக்கக்கூடியவர், அடுத்தவருடைய சிரிப்பிலே தன்னுடைய சிரிப்பையும் பங்களிக்கக்கூடியவர்கள், அடுத்தவருடைய வளர்ச்சியில் தன்னுடைய முழு பங்களிப்பையும் கொடுக்கக்கூடியவர்கள், யாருக்கும் மத்தியிலாவது பிரச்சனை இருந்தால் சுமூகமாக நடத்தி ஒன்றுபட்டு வாழச் செய்யக்கூடியவர் என்றெல்லாம் பெயர் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த ஊர் மக்களா என்ன அடித்து துரத்துவாங்க? வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார், ஆமாம், அடித்து துரத்துவாங்க. ஒருவேளை அந்த நேரம் நான் உசுரோடு இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்று சொன்னாங்க. ஆக இந்த ஹிஜ்ரத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு விட்டது. உங்களை அடித்து துரத்துவாங்க, ஏசி விரட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். ஒரு பெரிய கஷ்டம் வருகிறது, அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான், நபியே நாயகமே நீங்கள் ஹிஜ்ரத்து போங்க. முதல் ஹிஜ்ரத்து மக்காவிலிருந்து ஹபீசினியா ஹபஷாவுக்கு முதல் ஹிஜ்ரத்து. அதுக்கு பின்னாடி இடைப்பட்ட காலங்களில் சில ஹிஜ்ரத்து. பெரிய ஹிஜ்ரத்தாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் போனாங்க. எப்படி போனாங்க? கர்ப்பிணி பெண்கள், பிள்ளையை சுமந்து, பெரிய கஷ்டத்தோடு, நோயாளிகள் எல்லாத்தையும் துறந்து கஷ்டத்தோடு தியாகத்தோடு கவலையோடு போனாங்க. அதை ஞாபகப்படுத்துவது தான் இந்த முஹர்ரமுனுடைய நோக்கம். இந்த ஹிஜ்ரத்தை பற்றி பேசுவது தான் இந்த முஹர்ரமுடைய நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, மதீனாவில் சில பேர் நோன்பு வைத்திருக்கிறாங்க, சில யூதர்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, பிறை 10 நோன்பு எடுத்திருக்கிறார்கள். அப்போ கேட்டாங்க, இவங்க என்ன நோன்பு பிடிச்சிருக்கிறாங்களே? அப்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த தினம் என்ன தினம் தெரியுமா? முஹர்ரமுடைய 10வது நாள். இந்த 10வது நாள் யஹூதிகள் எல்லோரும் நோன்பு பிடித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா, அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு பிடித்திருக்கிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை விட தகுதியானவங்க நாங்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா, இவங்க நோன்பு பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்களா இல்லையா, அவர்களை விட தகுதியானவர்கள் நாங்கள் தான், நாங்களும் நோன்பு பிடிப்போம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, கடைசி கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை பார்த்ததாகவும் பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்க என்ன 10ல் மட்டும் நோன்பு பிடிக்கிறாங்க, அப்போ அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக ல இன் பகீது இலா காபிலின் ல அசூமன் தாசிஅ, நான் அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருந்தால் நான் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த முஹர்ரத்தில் நோன்பு பிடிக்கிறது இருக்கிறதே, எப்படி ரமலான் மாதம் இப்பொழுது கடமையாக்கப்பட்டு நம்ம நோன்பு பிடிக்கிறது நம்ம மேலே வாஜிபோ, அதுபோன்று ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த 10வது நோன்பு கடமை, ஃபர்லு, வாஜிபு, பிடிச்சே ஆகணும் என்று கடமையாக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் நோன்பு பிடிக்கிறதை அல்லாஹ் சுன்னத்தாக்கி வைத்து விட்டான். இன்ன ஆஷூரா யௌமும் மின் ஐயாமில்லாஹ், இந்த ஆஷூரா தினம் இருக்கிறதே, அஷர் என்றால் 10, ஆஷூரா என்றால் 10வது நாள் என்று அர்த்தம். இந்த நாள் அல்லாஹ்வுடைய நாள், அல்லாஹ்வுடைய நாட்களில் நின்றும் ஒரு நாள். இந்த நாளில் யார் நோன்பு நோட்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ சாமஹு, அவர் நோன்பு நோட்கட்டும்.
ஒமன் ஷா யார் நாடுறாங்களோ விடணும்னு நாடுறாங்களோ தர்கஹு அவர் விடட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் பிடிப்பது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்படி உன்னதமான ஒரு நோன்பு தான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு. இந்த ஒரு நோன்புனுடைய பலன் என்ன தெரியுமா? கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஒரு நோன்பு நோட்கிறானோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நோன்பு நோட்கிறானோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு 70 ஹரீஃபா, 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டும் அவனுடைய முகத்தை, அதாவது அவனை அல்லாஹ் தூரமாக்கி வைக்கிறான் ஒரு நோன்பு பிடித்தான். அது இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க, இந்த ஆஷூராவுக்காக சொல்லலை, பொதுவாக நோன்பை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒரு மனிதன் ஒரு நோன்பு நோட்கிறானோ 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவனை தூரமாக்கி வைத்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் நிறைய நோன்பு நோட்டுக்கொண்டே வருகிறோம். அதில் ஒன்றுதான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு. அடுத்ததாக கர்பலா. கர்பலா என்று சொன்னால் குறுகிய நேரத்துக்குள் பேச முடிக்க முடியாத ஒரு தகவல், வரலாறு. கர்பலா என்று சொன்னால் அதுவும் தியாகம்தான். நான் சொன்னேனே துல்ஹஜ் மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதுவும் தியாகம்தான். கர்பலா நீண்ட நெடிய வரலாறு. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டது இந்த கர்பலா இந்த மாதத்தில். இப்படி நிறைய செய்திகள் இந்த முஹர்ரத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இவைகளை பேசுவதும் இதை எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா சில சமயங்களில் பல கஷ்டங்களை நாம் அடையக்கூடிய நேரத்தில் இந்த வரலாறுகளை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு வந்த கஷ்டத்தை விடவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த கஷ்டத்தை விடவா என்று நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக, நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்காக இந்த தகவல்களை ஞாபகப்படுத்தப்படுகிறதே தவிர, மாறாக கர்பலாவை பற்றி பேசினால் சில பேர் சொல்கிறாங்க, இவர் ஒருவேளை ஷியாவாக இருப்பாரோ. கர்பலாவை பற்றி ஆழமாக பேசக்கூடிய நேரத்தில் சில பேர் ஷியாவாக இருப்பாங்களோ, சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். ஊர் வாயை மூட முடியாது. நம்ம என்னத்தை தான் செஞ்சாலும் சரி ஊர் வாய் மூடவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. முல்லா நசூருத்தீன் என்று நினைக்கிறேன், அவர் என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு கழுதையை கூட்டிகிட்டு நடந்துட்டு போகிற நேரத்தில் ஊரில் சொன்னாங்களே, அந்த பாருப்பா கழுதைக்கு மேலே ஏறி போனால் என்ன, இது நடத்து கூட்டிகிட்டு போகிறான், பைத்தியக்காரனாக இருப்பான் போல தெரியுது. அப்படியா, சரிப்பா என்று இவர் கழுதையில் ஏறிக்கிட்டாரு. கழுதைக்கு மேலே இவர் சவாரி செய்கிறாரு, புள்ள நடத்திட்டு கூட்டி போகிறான். அப்போ சொல்லிச்சான், பாரு சின்ன பிள்ளையை நடப்பாட்டி கூட்டு போகிறான், அவனை மேலே ஏற்றிட்டு போனா என்ன, சரிப்பா. அவர் என்ன செஞ்சார், கீழே இறங்கினார், பிள்ளைய மேலே ஏற்றி நடத்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறார். ஊர் சொல்லிச்சான், பாரு பெரிய மனுஷன் நடந்துட்டு போயிட சின்ன பிள்ளைய மேலே ஏற்றிட்டு போகிறான், பெரிய மூத்த மனுஷன் அவர் ஏறி போனா என்ன, சரிப்பா. 2 பேரும் கழுதைக்கு மேலே ஏறியாச்சு போகிறாங்க. சொன்னாங்க 2 பேரும் இந்த கழுதைக்கு மேலே, இவ்வளோ கழுதைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பாரமாக இருக்கும்ல, 2 பேரும் வெளியே ஏறி போகிறாங்க. இந்த ஊர் இப்படித்தான். அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம என்னத்தை பேசினாலும் அதில் குறை காண வேண்டும் என்ற நோக்கத்தில் கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நல்ல ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்திலே நல்ல அமல்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாம் மெருகூட்ட வேண்டும். இந்த முஹர்ரத்தை கண்ணியப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். நோன்பு பிடிக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், உற்றார் உறவினர்களை சந்திக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு பணிவிடை எல்லா காலங்களிலும் செய்ய வேண்டும். இதில் குறிப்பாக முஹர்ரம் மாதத்திலே இவைகளை செய்ய வேண்டும். வரக்கூடிய நாட்களில் யார் ஹயாத்தோடு இருப்பாங்க, யார் மூத்தா போவாங்க, யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. கிடைத்த நாட்களை பயன்படுத்தி கொள்வோம், வரக்கூடிய நாளை பயன்படுத்தி கொள்வோம், வரக்கூடிய மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் முஹர்ரத்தை கண்ணியப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை அறிந்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நடப்பதற்குண்டான நல்ல நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார் உறவினர்கள் முஸ்லிமான மீனான அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உறவினர்களில் யாரெல்லாம் மறைந்து மண்ணறையிலே கபராளியாக வாழுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் எங்களுக்காக துஆ கேளுங்கள் என்று எங்களிடத்தில் சொன்னார்களோ அவர்கள் அனைவர்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளெல்லாம் உன்னிடத்திலே கேட்டார்களோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. எவைகளை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் அனைவர்களுடைய ரூஹையும் நீ கைப்பற்றுவாயாக. அதற்கு முன்னால் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம நபி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பலமுறை கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பேரின்ப பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நோயற்ற வாழ்வை தந்தருள்வாயாக, குறைவற்ற செல்வத்தை தந்தருள்வாயாக, நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நிம்மதியான ராஹத்தான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. முஸ்லீம்களுக்கு எதிராக எங்கெல்லாம் சூழ்ச்சிகள் தீட்டப்படுகிறதோ சூழ்ச்சிகள் இடப்படுகிறதோ அவைகள் அனைத்தையும் தகர்த்து எடுத்து ஒழித்து விடுவாயாக. முஸ்லீம்களுக்கு நிம்மதியை தந்தருள்வாயாக, ஒற்றுமையான வாழ்க்கையை தந்தருள்வாயாக, கபருனுடைய வாழ்க்கையை லேசாக்குவாயாக, மறுமை வாழ்க்கையை லேசாக்குவாயாக, கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக, சிராத்துல் முஸ்தகிம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வாயாக. நிழலே இல்லாத அந்த நாளையிலே லிவாஉல் ஹம்தி என்ற கொடியின் நிழலில் கீழே ஒதுங்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வாயாக. கடல் நீரை அருந்தினாலும் தாகம் தீராத அந்த நாளையிலே ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலே நீரருந்தக்கூடிய வாக்கியத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான இரு கரத்தினால் நீரருந்தக்கூடிய வாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. எவைகளெல்லாம் பேசினோமோ அதன்படி நடப்பதற்குண்டான நசீபை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إمام مصطفى والنقى